ரெடி. சஃபிரா ஒரு கதை சொல்ல போகிறா. கேட்கலாமா நம்ம எல்லாருமே? அந்த கதையை கேட்கலாமா? சஃபிரா சொல்கிற கதையை. சரி சஃபிரா சொல்லுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு அடர்ந்த காட்டில் 3 கரடிகளும் ஒரு சிறுமியும் வாழ்ந்து வந்தனர். அந்த காட்டில் 3 கரடிகளும் இருந்தன. கரடிகள் சாப்பாடு தின்பதற்கு உட்கார்ந்தன. சாப்பாடு சூடாக இருந்ததினால் சிறிது நேரம் வெளியே சென்று வரலாம் என்று கூறியது. சிறிது நேரம் ஒரு சிறுமி அந்த காட்டிற்கு வந்தாள். அந்த காட்டில் ஒரு வீடு இருந்ததை கண்டாள். அந்த வீட்டுக்குள் யாரும் இல்லை என்று வீட்டுக்குள் நுழைந்த மேஜை மேல் 3 சாப்பாட்டுகள் இருந்ததினால் 3 சாப்பாட்டை தின்பதற்கு மேஜையின் மேல் உட்கார்ந்தாள். முதல் சாப்பாடு ரொம்ப சூடாக இருந்ததினால் அந்த சாப்பாட்டை சாப்பிடவில்லை. இரண்டாவது சாப்பாடு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்ததினால் அந்த சாப்பாட்டை சாப்பிடவில்லை. மூன்றாவது சாப்பாடு அவள் சாப்பிடும்போது அவளுக்கு நல்லா இருந்ததினால் அந்த சாப்பாட்டை முழுவதும் காலி சென்று விட்டாள். 3 நாற்காலிகள் இருந்தது. அந்த நாற்காலியில் முதல் நாற்காலியில் உட்கார்ந்தாள். அந்த நாற்காலி அவளுக்கு பத்தவில்லை. இரண்டாவது நாற்காலியில் உட்கார்ந்தாள். அந்த நாற்காலியும் அவளுக்கு பத்தவில்லை. மூன்றாவது நாற்காலியில் உட்கார்ந்தாள். அந்த நாற்காலி அவளுக்கு பத்து இருந்தது. அந்த நாற்காலி உட்காரும் போது அந்த நாற்காலி உடைந்து விட்டதினால் மாடிக்கு சென்று அங்கே 3 படுக்கைகள் இருந்தது. அந்த 3 படுக்கையில் முதல் படுக்கையில் போய் படுத்தாள். அந்த படுக்கை அவளுக்கு பொருந்தவில்லை. இரண்டாவது படுக்கையில் போய் படுத்தாள். அந்த படுக்கையும் அவளுக்கு பத்தவில்லை. மூன்றாவது படுக்கையில் போய் படுத்தாள். அந்த படுக்கை அவளுக்கு பத்தது என்றால் அதிலேயே படுத்து தூங்கிவிட்டாள். சிறிது நேரம் கழித்து வந்த கரடிகள் முதல் சாப்பாடு காலியாக இருந்ததை தென்பட்டார்கள். இரண்டாவது நாற்காலி ஒன்று உடைந்து விட்டது என்று தென்பட்டார்கள். அடுத்தது மாடிக்கு செல்லும் போது அங்கே ஒரு சிறுமி படுத்துக் கொண்டதை பார்த்தார்கள். அந்த சிறுமி எழுந்திருக்கும் போது 3 கரடிகள் பார்க்கும்போது ஜன்னல் வழியாக குளித்து போனாள். சூப்பர். ஒரு 3 கரடி வீட்டுக்கு போய் ஒரு சிறுமி என்ன பண்ணா? அவங்களுடைய சாப்பாடு ஒரு சாப்பாட்டு தட்டில் சூடாக இருந்ததா, ரெண்டாவது சாப்பாடு குளிர்ச்சியாக இருந்ததா, இன்னொரு சாப்பாடு சாப்பிட்ற அளவுக்கு இதமாக இருந்ததாம். அந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு அந்த சேரில் போய் உட்காரும்போது முதல் சேர் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது, ரெண்டாவது சேரும் கொஞ்சம் பெருசாக இருந்தது, மூணாவது சேர் என்ன உட்காந்தவொடனே என்ன ஆயிடுச்சது? உடஞ்சிடுச்சு. குட்டியாக இருந்தவொடனே உடஞ்சிடுச்சு. அப்புறம் போய் படுக்கையில் ஃபஸ்ட்டு படுக்கை பொருந்தலை, ரெண்டாவது படுக்கையும் பொருந்தலை, மூன்றாவது படுக்கையில் போய் படுத்து தூங்கிட்டான். அப்புறம் கரடிங்கெல்லாம் வந்து பார்த்துச்சான். கரடிங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது எல்லாம் சாப்பாடு காணோம், ஒரு தட்டு சாப்பாடே காணோம், அப்புறம் ஒரு சேர் உடஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தாங்களாம். அப்புறம் மேலே போய் பார்க்கும்போது அந்த சிறுமி தூங்கிட்டு இருந்ததை பார்த்து கரடிங்கெல்லாம் சத்தம் போட்டவுடனே இந்த சிறுமி என்ன பண்ணா? ஜன்னல் வழியாக குதித்து ஓடிட்டா. அப்படிங்கிற மாதிரி சஃபிரா அவங்க கதையை சொன்னாங்க. கதை நல்லா இருந்ததா? பிடிச்சிருந்ததா? சரி, இந்த கதைக்கு என்ன பேர் வைக்கலாம்? 3 கரடிகளும் ஒரு சிறுமியுமா. நல்லா இருந்தது. கிளாப் பண்ணலாமே. சூப்பர் சஃபிரா. இந்த மாதிரி கதை என்ன எல்லாருமே வந்து 4வது போயிட்டா கூட நீங்களாம் என்ன பண்ணணும்? வந்து எங்கிட்ட பிரேக்கப்போ கதை நேரத்தில் வந்து கதை சொல்லலாம். சரியா? சொல்லுவீங்களா? ஓகே. தேங்க்யூ சில்ட்ரன்.